சோ சிம்பிள். நீ என்னுடைய உலகத்தை உனக்குள்ள வச்சிருந்தா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னுடையவன். எங்க பிள்ளைங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து விடுதலைக்காக கதறுவாங்க. கிழிச்சானுங்க. உங்க ஆளுக்கு 1.5 மணி நேரம் உருப்படியா உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டானுங்க. ஆனா நான் காட்டுற வீடியோவை 7 மணி நேரம் 8 மணி நேரம் அசையாம உட்காந்து பார்ப்பானுங்க. மொத்தத்துல அவனுங்க எனக்கு சொந்தமான நான் வளர்க்குற நாய்ங்க. நான் ஆட சொன்ன மாதிரி அவனுங்க ஆடுவானுங்க. பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வான்னு சொன்னா கூட என் பேச்சுக்கு கீழ்பிடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வருவானுங்க. இந்த சரீர சுகத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்களை கொண்டு போய் நான் நிறுத்துவேன். அடப்பாவீங்களா. அப்புறம் அந்த ஒய்ஃபை ஜேமரை வச்சு ஒய்ஃபையை நிறுத்துற மாதிரி என்ன செயல்பட விடாம எங்கேயுமே நிறுத்த முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து திருவிருந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கும் போதே யூதாஸ் காரியோத்துக்குள்ள புகுந்த வேண்டானா. நீ சில நிமிஷங்கள் எனக்கு கொடுத்தா போதும். நீ எந்த விஷயத்துல வீக்கோ அந்த விஷயத்துல உன்னை தட்டி உனக்குள்ள சிங்காசனம் போட்டு உட்கார வேண்டாம். நான் தலைவர் அந்த நடிப்பு நடிக்கிறீங்க, நாஸ்கார வாடா கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷத்தை குறைங்கோ, சுதாரிச்சுக்க போறானுங்கோ. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஏவாள்கிட்ட பாசமா பேசி அவளுக்கு பாட கட்டினீங்கல்ல, அதே மாதிரி. அப்படின்ற? ஆமா தலைவரே, நான் அவனுக்கு எப்படி ஐஸ் வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என் கவர்ச்சியின் வார்த்தைகளுக்கு எப்படி மயங்குறான்னு மட்டும் பாருங்க. தம்புடு தம்புடு. என்ன நீ போற சர்ச்சில் ஒரு பொண்ணு உன்னை பாக்குறா தெரியுமா? நம்பலையா? அந்த பொண்ணு ஒண்ணுதான் பாக்குறா, பிராமிஸா. ஓஹோ, அந்த பொண்ணு பேர் என்ன? பேரா சுஜாதா தமிழ்மணி. அது என் பொண்டாட்டிட்டா வரிக்கு முட்டி கத்தலையா? தலைவரே, ஒர்க் அவுட் ஆகல, நான் டைம் அவுட் ஆயிக்கிறேன்.